ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வாணையம் நடத்தக்கூடிய எஸ்ஏ எக்ஸாம் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான அப்டேட். அண்ட் இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸ்லேருந்து தான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஸ்ஏ எக்ஸாமும் சரி, பிசி எக்ஸாமும் சரி, கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஒரு 100 கொஸ்டின்ஸ் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட பிசி எக்ஸாமும் சரி, எஸ்ஏ எக்ஸாமும் சரி, உங்களோட 70 கொஸ்டின்ஸில் நீங்கள் நல்ல மார்க் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நம்ம இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின் இந்த 100 கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் குயிக்காக வந்து பார்த்துடலாம். டிஎன்யூஎஸ்ஆர்பியில் எஸ்ஐ எக்ஸாமுக்கு உண்டான அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் டிஎன்யூஎஸ்ஆர்பி வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிடப்படலை. கூடிய விரைவில் அதுக்குண்டான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியாக இருக்குது. ஸோ இந்த எஸ்ஐ எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த கேஸ் எல்லாம் போயிட்டு இருக்கனால அண்ட் ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீக்ஸ் பிஃபோர் ஒரு பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஜியோ பாஸ் பண்ண மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் நிறையா வந்துட்டு இருந்துச்சு. நம்ம கூட நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி வீடியோ பேசணும். ஸோ கூடிய விரைவில் அதுக்குண்டான அந்த அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிட போகிறாங்க. ஸோ இப்போ ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்று சேம் அதே பேட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் நடத்துறது, அப்படி இல்லை அப்படின்னா ஒரே மாதிரியான தேர்வு மற்றும் ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி வந்து வெளியிட போகிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வந்தோன்னு தெரிஞ்சிடும். சப்போஸ் சேம் பேட்டர்ன் அப்படின்னா நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் கூட வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் சேம் பேட்டர்ன் இல்லை, சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அது டிசம்பர் ஆர் ஜனவரிக்கு போகிறக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா புதுசாக ஒரு பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணும்போது அதுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க அதுக்காக வந்து கொஞ்சம் தயாராக இருக்க அவங்களுக்கும் சடன் டைம் கொடுக்கணும். ஏன்னா மீதி இருக்கக்கூடிய 80% காமன் கோட்டாவில் எழுதுறவங்க ஆல்ரெடி அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. நாளைக்கே எக்ஸாம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஹால் டிக்கெட் வாங்கி எழுதிடுவாங்க. பட் இந்த டிபார்ட்மெண்ட் கோட்டாவில் இருக்கவங்க இப்போ இதுவோ அதுவான்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷனில் இருக்கனால லா கொஸ்டின்ஸ் படிக்கிறதா இல்லை ஓப்பனாக அந்த ஓப்பன் கோட்டாவில் எழுதுறவங்க மாதிரி அது படிக்கிறதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். ஸோ ஒரே மாதிரி பழைய ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நெக்ஸ்ட் மந்த் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை சேஞ்சஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிசம்பர் அல்லது ஜனவரியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம குயிக்காக 100 கரண்ட் அஃபேர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ 2024 ஆண்டில் இந்திய குடியரசு தின விழாவின் சிறப்பு விருந்தினர் யார்? பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டார். அயோத்தியா ராமர் கோயில் திறப்பு விழா எந்த நாளில் நடைபெற்றது? ஜனவரி 22, 2024. இந்தியாவில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான சூரிய சக்தியில் இயங்கும் படகுகளை இயக்கிய மாநிலம் எது? தமிழ்நாடு. 187 படகுகள். சமீபத்தில் மத்திய அரசின் பாரத ரத்னா விருது 2024 ஆண்டு யாருக்கு வழங்கப்பட்டது? நரசிம்மராவ், சரண் சிங், எம்எஸ் சுவாமிநாதன், எல்கே அத்வானி, கர்பூரி தாக்கூர் அப்படிங்கிற 5 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பாரத ரத்னா 2024 வழங்கியிருக்காங்க. புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் முதல் அமர்வு எந்த நாளில் தொடங்கியது? செப்டம்பர் 19, 2024. இந்தியாவில் முதல் பெண் தலைமைச் செயலாளராக பதவியேற்றவர் யார்? VM ஆப்ரஹாம். இந்தியாவில் தேசிய விளையாட்டு தினம் கொண்டாடப்படும் நாள் எது? ஆகஸ்ட் 29. இந்தியாவின் முதல் சூரிய சக்தி நகரம், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சோலார் சிட்டி எது? சாஞ்சி, மத்திய பிரதேசம். இந்தியாவின் முதல் டிஜிட்டல் தொழுநோய் கண்காணிப்பு திட்டம் எங்கே அறிமுகப்படுத்தப்பட்டது? கேரளா. இந்தியாவின் முதல் அக்னிவீர் இராணுவ வீராங்கனை யார்? ரஜினா தத்தா. இந்தியாவின் முதல் செயற்கை நுண்ணறிவு AI சார்ந்த பல்கலைக்கழகம் எங்கு திறக்கப்பட்டது? மேற்கு வங்காளம், ஹூக்ளி மாவட்டம். இந்தியாவின் முதல் பசுமை ஹைட்ரஜன் ஆலையை எங்கு அமைக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது? சத்தீஸ்கர். இந்தியாவில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான ட்ரோன்கள் மூலம் மருந்து விநியோகம் செய்த மாநிலம் எது? தெலுங்கானா. உலகிலேயே மிக உயரமான சூரிய ஒளி கோயில் எங்கு கட்டப்பட்டுள்ளது? அதாவது சூரிய பிரகாஷ் டெம்பிள், அது வந்து குஜராத். இந்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும்? 2025. இந்தியாவின் முதல் திறந்தவெளி கழிப்பறை இல்லாத மாநிலம் எது? சண்டிகர். உலகின் முதல் குவி ஒளி சூரிய சக்தி ஆய்வு நிறுவனம் எங்கு தொடங்கப்பட்டது? இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், இஸ்ரோ. இந்தியாவின் முதல் நீரிழிவு நோய்க்கு எதிராக உருவாக்கப்பட்ட இன்சுலின் கண்டுபிடித்த விஞ்ஞானி யார்? CK பவன்குமார். இந்திய இராணுவத்தின் முதல் பெண் போர் விமானி யார்? அன்னி திவாரி. இந்திய ரிசர்வ் வங்கியின் புதிய துணை ஆளுநர் யார்? ஸ்ரீ கிருஷ்ணகுமார். இது வந்து ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இந்திய லெவலில். அடுத்து தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். 2024 ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் எந்த வகுப்புகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டது? 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை. 2024-25 தமிழக பட்ஜெட்டில் எந்த மாவட்டத்தை எண்ணெய் வயல் மண்டலமாக அறிவிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது? கடலூர். தமிழகத்தின் முதல் பசுமை நிதி எந்த மாவட்டத்தின் மூலம் தொடங்கப்பட்டுள்ளது? நீலகிரி, கிரீன் ஃபண்ட். தமிழகத்தின் முதல் பறவை சரணாலயம் எங்கு உருவாக்கப்பட்டது? திருநெல்வேலி, கூந்தங்குளம். 2024 ஆண்டு தமிழக அரசின் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? எழுத்தாளர் சு. வெங்கடேசன். 2024 ஆண்டு தமிழக பட்ஜெட்டில் எந்த புதிய திட்டத்தின் கீழ் பள்ளி மாணவிகளுக்கு 1000 ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது? புதுமை பெண் திட்டம். தமிழகத்தில் முதல் கழிப்பறை இல்லாத கிராமமாக அறிவிக்கப்பட்ட கிராமம் எது? திருநெல்வேலி, மேல புதுக்குடி. தமிழக அரசின் புதிய பணிக்கால வயது உச்சவரம்பு எவ்வளவு? 59. தமிழகத்தில் மரம் நடவு திட்டம் எந்த திட்டம் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? தமிழக வனத்துறை திட்டம். தமிழகத்தில் முதல் காகிதமில்லா பட்ஜெட் எந்த ஆண்டு தாக்கல் செய்யப்பட்டது? 2024.
தமிழகத்தின் மரம் வளர்ப்பு திட்டம் எதை குறிக்கோளாக கொண்டது? காடு வளர்ப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. தமிழக அரசின் எழில்மிகு நகரங்கள் திட்டம் எந்த நகரங்களை உள்ளடக்கியது? சென்னை, கோவை, மதுரை. தமிழகத்தில் முதல் திறந்தவெளி சிறைச்சாலை எங்கு நிறுவப்பட்டது? மதுரை. தமிழக அரசின் தமிழ் புதல்வன் திட்டம் எதை குறிக்கிறது? அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு 1000 நிதியுதவி. தமிழகத்தில் முதல் விதை வங்கி எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? ஈரோடு. அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது தமிழ்நாடு, இந்தியா பார்த்துட்டோம். ஸோ இது வந்து சர்வதேச அளவில் 2024ஆம் ஆண்டில் G20 உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? பிரேசில். உலகிலேயே முதல் அலைநீர் வேவ் எனர்ஜி மூலம் மின்சாரம் தயாரிக்கும் நாடு எது? ஐரோப்பா. உலக புகழ்பெற்ற நகரங்களின் பட்டியலில் 2024ஆம் ஆண்டில் எந்த நகரம் முதலிடம் பெற்றது? பாரிஸ், பிரான்ஸ். உலக சுற்றுச்சூழல் தினம் 2024இன் கருப்பொருள் என்ன? நிலம் மீட்பு, பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை தாங்கும் திறன். 2024ஆம் ஆண்டில் உலக பொருளாதார அமைப்பின் கூட்டம் எங்கு நடைபெற்றது? சுவிட்சர்லாந்து, தாவோஸ். உலகிலேயே மிக குறைந்த மக்கள் தொகை கொண்ட நாடு எது? வத்திக்கான் நகர். 2024ஆம் ஆண்டில் சமூக மேம்பாட்டுக்கு மிகவும் சிறந்து விளங்கிய நாடு எது? நார்வே. உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024இல் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? 161வது இடம். உலகிலேயே அதிக பெண்களின் தலைமைத்துவம் கொண்ட நாடு எது? நியூசிலாந்து. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கேர்ள்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா விமன்ஸ் தான் வந்து அங்கே வந்து மேக்ஸிமம் வந்து பதவிகளில் இருப்பாங்க. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லீடர்ஷிப் அப்படிங்கிறது அதிகமாக பெண்கள் இருக்காங்க. 2024ஆம் ஆண்டில் உலக மகிழ்ச்சி அறிக்கையில் முதலிடம் பிடித்த நாடு எது? பின்லாந்து. உலக புலனாய்வு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? வேர்ல்டு இன்டெலிஜென்ஸ் டே, மே 10. உலகிலேயே முதல் நிலத்தடி நகரம் எங்கு அமைக்கப்பட்டது? சவுதி அரேபியா. 2024ஆம் ஆண்டில் நோபல் அமைதி விருது பெற்றவர் யார்? அலி ஹுசைன் அகமது. உலகிலேயே மிக உயரமான மரம் எங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது? கலிஃபோர்னியா, அமெரிக்கா. 2024ஆம் ஆண்டு ஒலிம்பிக் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? பாரிஸ், பிரான்ஸ். அடுத்து விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள். 2024ஆம் ஆண்டுக்கான தாதா சாஹேப் பால்கே விருது யாருக்கு வழங்கப்பட்டது? நடிகை பத்மினி கோலாப்ரே. 2024ஆம் ஆண்டுக்கான புக்கர் பரிசு வென்ற இந்திய எழுத்தாளர் யார்? சேதன் பகத். 2024ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது பெற்ற தமிழ் படைப்பு எது? கவிஞர் நா. முருகேசனின் சந்தன மரத்து நாவல். 2024ஆம் ஆண்டில் சர்வதேச சுற்றுச்சூழல் விருது வென்ற இந்தியர் யார்? டாக்டர் அனந்த் நரசிம்மன். 2024ஆம் ஆண்டில் சர்தாய் வல்லபாய் விடேல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் வி. ராகவன். 2024ஆம் ஆண்டுக்கான பத்ம விபூஷன் விருது பெற்றவர் யார்? பதில் வெங்கையா நாயுடு, பத்ம சுப்பிரமணியம், பிந்தேஸ்வர் பதக், பத்மா ஷிண்டே மற்றும் பலர். 2024ஆம் ஆண்டு நாட்டின் சிறந்த காவலர் விருது பெற்றவர் யார்? நிதின் ஷெட்டி. 2024ஆம் ஆண்டு கலாநிதி விருது பெற்றவர் யார்? பின்னணி பாடகர் ஸ்ரீனிவாஸ். 2024ஆம் ஆண்டு புலிட்சர் விருது வென்ற இந்திய புகைப்பட கலைஞர் யார்? தேவேந்திர சின்ஹா. 2024ஆம் ஆண்டின் சிறந்த இந்திய விஞ்ஞானி விருது யாருக்கு வழங்கப்பட்டது? டாக்டர் சி.வி. ராவ். விளையாட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸு. 2024ஆம் ஆண்டு ஐரோப்பிய கால்பந்து சாம்பியன்ஷிப் வென்ற அணி எது? ஸ்பெயின். 2024ஆம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? சென்னை சூப்பர் கிங்ஸ். 2024ஆம் ஆண்டு ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்ற அணி எது? பாகிஸ்தான். உலக வில்வித்தை சாம்பியன்ஷிப் 2024இல் இந்தியா எந்த இடத்தில் உள்ளது? முதலிடம். 2024ஆம் ஆண்டு தேசிய ஹாக்கி சாம்பியன்ஷிப் வென்ற அணி எது? தமிழ்நாடு. 2024ஆம் ஆண்டு ஆசிய கேரம் சாம்பியன்ஷிப் வென்றவர் யார்? அபினவ் சிங். 2024ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் டிராஃபி கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளன? இந்தியா. 2024ஆம் ஆண்டு உலகின் சிறந்த கால்பந்து வீரர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? லிட்டில் மெஸ்ஸி. 2024ஆம் ஆண்டு தேசிய விளையாட்டு தின சிறப்பு விருது பெற்றவர் யார்? ஸ்ரீகர் ஸ்ரீதசவ். உலக ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் 2024இல் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? மிச்சில் ஹில். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. இந்தியாவின் முதல் ஆளில்லா விமானம் எது? சுபாஷ் 1. இந்தியாவின் 4 விண்கலம் சந்திரயான் 4 விண்கலம் எந்த தொழில்நுட்பத்தை அடிப்படையாக கொண்டது? நிலவில் இருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு திருப்புதல். சுகன்யான் விண்கலம் எந்த ஆண்டில் விண்வெளிக்கு செலுத்தப்படும் என திட்டமிடப்பட்டுள்ளது? 2025. இந்தியாவின் முதல் திறன்மிகு செயற்கைக்கோள் எது? சரோஜ் 1. இந்தியாவின் முதல் கடற்படை செயற்கைக்கோள் எது? நாவல் சேட்டலைட். அது வந்து பார்த்திங்கன்னா நாள் 1. இந்தியாவின் முதல் மெய்நிகர் உண்மை ஆய்வு மையம் எங்கு தொடங்கப்பட்டுள்ளது? டெல்லி. இந்தியாவின் முதல் சூரிய ஆற்றல் மூலம் இயங்கும் ராக்கெட் எது? சோலார் 1. இஸ்ரோவின் புதிய தலைவராக பதவியேற்றவர் யார்? எஸ். சோமநாத். இந்தியாவின் முதல் பயணியற்ற விமானம் எது? அக்னி. இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் எது? ஐஎன்எஸ் அரிகாட். தமிழகத்தில் புதிய மகளிர் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? இது வந்து பார்த்திங்கன்னா நியூ ஸ்கீம்ஸ் அண்டு லாஸ். தமிழகத்தில் புதிய மகளிர் கொள்கை எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது? 2024. பிரதமரின் இலவச வீடு கட்டும் திட்டம் எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது? 2028. இந்திய அரசின் பரிசோதனை கல்வி திட்டம் எதை குறிக்கிறது? மாணவர்கள் தாங்களே ஆராய்ச்சி செய்து கற்றல். PM கிசான் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2019. ஒரு மாவட்டம் ஒரு பயிர் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டது? கர்நாடகா.
மத்திய அரசின் ஜன் ஜகாயக் திட்டம் எதை குறிக்கிறது? இளைஞர்களுக்கு சுய வேலைவாய்ப்பு உதவி. தமிழக அரசின் தமிழ்நாடு வன உரிமைச் சட்டம் எதை குறிக்கிறது? வனவாழ் மக்களின் உரிமைகளை பாதுகாத்தல். அக்னிபத் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? இந்திய இராணுவத்தில் புதிய ஆட்சேர்ப்பு. இந்தியாவின் புதிய மருத்துவக் கல்விச் சட்டம் எந்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும்? 2025. சம்பல் ஆற்று நீர் திட்டத்தின் மூலம் எந்த மாநிலம் பயனடைய உள்ளது? ராஜஸ்தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் நாலேஜ். 2024ஆம் ஆண்டில் உலக பொருளாதார மாநாட்டில் பேசிய முதல் இந்திய அரசியல் தலைவர் யார்? நரேந்திர மோடி. உலகிலேயே மிகப்பெரிய அருங்காட்சியகம் எங்கு கட்டப்பட்டுள்ளது? டெல்லி தேசிய அருங்காட்சியகம். இந்தியாவின் முதல் முழுமையான மின்சார ரயில்வே வழித்தடம் எது? பெங்களூரு மைசூர். 2024ஆம் ஆண்டில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு எது? இந்தியா. உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கு அமைந்துள்ளது? அமெரிக்கா வாஷிங்டன் டிசி. உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலங்களின் பட்டியலில் 2024இல் இந்தியாவின் எந்த இடம் முதலிடம் பெற்றது? லடாக். இந்தியாவின் முதல் மலிவு விலை விமானம் எது? ஏர் இந்தியா. இந்தியாவின் முதல் நிலத்தடி ரயில்வே வழித்தடம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது? கொல்கத்தா. 2024ஆம் ஆண்டில் உலக காசநோய் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? மார்ச் 24. உலகிலேயே மிகப்பெரிய பணக்கார நாடு எது? அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சீனான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 2024 பிரகாரம். ஸோ இதில் வந்து பணக்காரர்கள், உலகின் வல்லரசு நாடு அப்படிங்கிறது வேறு, உலகின் பெரிய பணக்காரர்கள், அதிக பணக்காரர்களை கொண்ட நாடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சைனா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 100 கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு பிசி எக்ஸாமும் சரி, எஸ்ஏ எக்ஸாமுக்கும் சரி, இதிலேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ நீங்கள் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போ இருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கனாலும் சரி, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருக்க கரண்ட் அஃபேர்ஸ் தான் நாளைக்கு உங்களோட எஸ்ஏ அண்ட் பிசி எக்ஸாமில் வரும். ஸோ நவம்பர் மாதம் பிசி எக்ஸாம் வர இருக்குது. நெக்ஸ்ட் மந்த்தோ இல்லை டிசம்பர் ஜனவரிலேயோ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் வர இருக்குது. ஸோ கண்டிப்பாக நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ மேலும் இதே மாதிரி டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐ பிசி சம்மந்தப்பட்ட நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.